ஓகேங்க, தொடர்ச்சா வீடியோ பாருங்க. ஓகே, எனக்கும் பேச்சு வருதில்லை, என்ன பதட்டமாக தான் இருக்கு. சொல்லப்போனால் காற்று மடிக்குது, மழையும் பெய்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ நிவாரணம் வழங்கும். இப்போ நாங்கள் ஐயா இப்போ நாங்கள் இப்போ பார்க்குறோம் ஐயா, நாங்கள் உதவி செய்கிறாக்கள் தெரியும். ஏதாச்சும் மீடியா பார்த்துருக்கீங்களா? இப்போ நாங்கள் ஏன் இப்போ வாரம்னு சொன்னால் இப்போ நேரடியாக நாங்கள் பார்த்துட்டு உதவி செய்ய போகிறோம். இப்போ இவங்களெல்லாம் இப்போ இங்கே இருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்படியா? பார்த்துருக்கீங்களா? எதில் பார்த்துருக்கீங்க? ஃபேஸ்புக்லையா? இப்போ இவங்களாம் இப்போ இங்கே இருக்க மாட்டாங்கண்ணே. இந்த வீட்டை காட்டுங்க, ஃபுல்லாக தண்ணி தான். ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸ்கூல் வீட்டில் இருக்காங்களா? வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறிது. அப்போ இப்போ உன்னிச்சியாகட்டும், உருகாமக்குளமாகட்டும், எல்லா வான்கதவுகளும் திறந்ததால் இப்போ இங்கே ஆத்திரம் மட்டும் கூறுறதால இங்கெல்லாம் தண்ணி வருது ஊருக்குள்ளே. அதான் விளக்கம். மற்றபடி நேற்று மழை, முந்தநாத்து மழை, இன்றைக்கு மழை இல்லை. இப்போ நாங்கள் நேற்றும் உதவிகள் செய்த நாங்கள் தான். பிரதான வீதி எவ்வளோ ஒரு கடல் மாதிரியா, ஆறு மாதிரியே இருக்கு. அப்பண்டா ஊருக்குள்ள எவ்வளவு பாதிப்பா இருக்குமெண்டு விளங்கணும். மேலாங்க ஸ்டார்ட் மட்டும் நிப்பாட்டிட்டேன். இடுப்புல வரும் தண்ணி ஃபுல்லா தண்ணி. எங்க போகும்? யூனிவர்சிட்டி தான். என்ன போலாமா? பைக் போமா? இந்த கடலு கிடக்கு. அப்படியே பிடிச்சு கொண்டு எடுத்து வரணும். எவ்வளவு அவனுக்கு தாலுமா 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 வாங்க பெட்டி எடுங்க. போருங்க, நான் இறங்கியா இறங்க. அப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் நிற்கிறேன். வாகனமெல்லாம் வருது. அஞ்சு முன்னுக்குவா வாகனம். ஓகேங்க, உண்மையிலே ரொம்ப பரபரப்பாக இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் இப்போ வெள்ளமாக தான் இருக்குது. இப்போ முகத்துவாரம் வெட்டி விட்டுருக்கிறாங்க. இப்போ முகத்துவாரம் வெட்டு இல்லாட்டி உண்மையிலேயே எல்லாம் மட்டக்களப்பு ஃபுல்லாக எல்லாம் தாண்டுறோம்னு சொல்லலாம். ஓகேங்க, இப்போ நாங்கள் ஒரு உதவி திட்டத்தை தான் நாங்கள் செய்ய போனோம். ஆனால் பாதையால் போக முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பஸ் போகுது தானே, அது பிரதான வீதி, திருவோணமலை பிரதான வீதின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வீடியோ கிளிப் பண்ணி போடுவேன். நாங்கள் போக முயற்சி செய்தாங்க, நான் போக முடியாமல் போயிட்டு பைக்கால் போக முடியாது. எல்லா பெரிய பெரிய வாகனங்கள் கூட இந்த குறுக்கு வழியெல்லாம் போகுது. ஓகே, இப்போ எப்படி மட்டக்களப்பில் வெள்ளம் இருக்கண்டும் அடுத்தது ஒரு குடும்பத்தை சந்திக்க போக போகிறோம். அங்கே போக முடியுமான்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு உதவியோடு நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். அதையும் காட்டுறேன். தெரியலை, இப்போ மழையும் பெய்தாலும் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலை. நாங்கள் எடுக்கிற கிளிப்புகளை நாங்கள் காட்டுறேன். நான் காட்டுறேன்டா உண்மையிலே. இப்போ நாங்கள்
இப்போ அங்காள துண்டுக்கு போனோம் நாங்கள். அதாவது மயிலம்பாவளி, தான்னாமுனை, சத்திரக்கொண்டான் அந்த என்ன சொல்ல ஆத்து பகுதியில் இருக்கிற இடமெல்லாம் தாண்டுது, அந்த ஊர்கள் எல்லாம் தாண்டுதுன்னு சொல்லலாம். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இப்போ பாடசாலையில் இப்போ அந்தந்த பகுதியில் எந்த பாடசாலை இருக்கோ அந்த பாடசாலையில் வந்து தஞ்சம் கூறுறாங்க. ஓகேங்க, தொடர்ச்சா வீடியோ பாருங்க. ஓகே, எனக்கும் பேச்சு வருதில்லை, என்ன பதட்டமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் காற்று மடிக்குது, மழையும் பெய்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ நிவாரணம் வழங்கும். இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன், நிவாரணம் வழங்கும்ட்டு ஒரு கொஞ்சம் பணம் தான் வந்தது. ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு தொகை பணம் வந்தது. அதுக்கு நேற்று உதவி செய்துட்டோம். மேலும் உதவி தேவைப்படுது. ஓகே, வீடியோ பார்த்துட்டு கட்டாயமாக உதவி செய்ய கட்டாயமாக உதவி செய்ய தான் முன் வருவீங்க. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படியான வெள்ளம் வந்து நான் இப்போ ஒரு 5 வருடத்துக்குள்ள நான் பார்க்கல. அப்போ வெள்ளம் செய்யாமல் இருக்கு. இப்போ மழை பெய்யலை. ஆனால் அப்போ அங்காள பகுதிகளில் உன்னிச்ச குளம், உருகாம குளம்லாம் துறப்படுறதால, இந்த வான்கதவெல்லாம் திறந்ததால ஆத்திர மட்டம் வந்து கூடி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இப்போ ஊர் பகுதிக்கு நுழையுதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு குடும்பமும் சொல்லிச்சு. இப்போ தொலைபேசி மூலமாக பேசும்போது ஒரு குடும்பம் சொன்னாங்க, இப்போ கடலில் வந்து இப்போ முகத்துவாரம் பட்டிருக்காங்க தானே, அந்த முகத்துவார தண்ணியை கூட கடல் கூட எடுக்குது இல்லையா, இஞ்சால தள்ளுதாமன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆத்திர மட்டம் கூடுறதால இப்போ இங்கால கரையிலிருந்து இப்போ ஒரு பிரதான வீதி, திருவண்ணாமலை பிரதான வீதியை கடந்து இங்கால பக்கம் ஊருக்கு தண்ணி வருது. ஓகே, வீடியோ தொடர்ச்சா பாருங்க. வீடியோ தொடர்ச்சா பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் இப்போ மட்டக்களப்பில் எவ்வளோ வெள்ளமாண்டு. ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்த வழியால் திரும்பி போகிறோம். ஏன்னா அங்காலையும் தண்ணியாம். இப்போ நாங்கள் வாழைச்சேனைக்கு போக வேண்டிய ஆட்கள்லாம் நான் போக முடியாமல் இருக்கி. ஓகே, நீங்கள் பாருங்கள் தண்ணியை. இதான் திருவண்ணாமலை பிரதான வீதி. இங்கெல்லாம் வாழைச்சேனைக்கு போகணும், போக முடியாத நிலைமை. இங்கே பாருங்க தண்ணி அங்கே அப்படி பின்னி காட்டு, அப்படி பாருங்க. போகலாம், கட்டாயமாக போகலாம். இப்போ சொல்லப்போனால் இப்போ இங்கால சித்தாண்டி ஆகட்டும், வந்தாரமலை ஆகட்டும், மாவடி வேம்பாகட்டும் எல்லாம் நீரால் மூழ்கிதுன்னு சொல்லலாம். பாருங்க வாகனத்தை பாருங்க எப்படின்னு, வாகன தண்ணிலாம் அடிக்குது. ஓகே, அதான் நாங்களும் இப்போ அங்கே துணைங்க நாங்களும் இப்போ வீட்டில் இருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய உதவிகள் செய்திருக்கிறோம். நாங்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு நாங்களும் வந்து இப்போ பார்க்குறோம், நிலவரத்தை பார்க்குறோம். ஓகே, இங்கால அப்படியே என்ன சொல்ல போனால் வந்தரமுள்ள யூனிவர்சிட்டி எல்லாம் மூழ்கி தண்ணி சொல்லலாம். அதாவது தண்ணி அப்படியே காட்டிங்க. வீடியோ தான் எடுத்து கொண்டு வராங்க யூடியூப் சேனல். சரி, ஓகேங்க. இப்போ ஆறை காட்டுங்க, ஆறை பாருங்க எப்படி கலர்ல இருக்குன்னு பாருங்க. இது இந்த குடியிருப்பு பகுதி என்று சொல்லலாம். அதான் இப்போ தண்ணி இப்படி தண்ணி வர்றதுக்கான காரணம் இப்போ ஆற்று பகுதியில் இருக்கிற தண்ணி தான். ஆற்றுல தண்ணி நிரம்பி ரோட்டுக்கு ஏறுதுன்னு சொல்லலாம். ரோட்டுக்கு ஏறி இந்த ரோட்டை கடந்து இப்போ அங்கே ஊருக்குள்ளே வருகிறது. இப்போ ஊருக்குள்ளே வருதுன்னு சொல்லலாம். இதான் விளக்கம், மேலே இதான் விளக்கம். அடுத்தது இந்த மயிலம்பாவளி, தன்னாமுனை, சத்திரக்கொண்டான் பகுதியெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஆத்தங்கர பகுதிகள் இருக்கிறதால அந்த இடங்கள்.
கட்டாயம் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் ஏற்கனவே காலையில் வந்து போனேன். நான் காலையில் பிளான் பண்ணினது. இப்போ நேற்று நாங்கள் ஐயோ பஸ்ஸை பாருங்க. ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே. நேற்று நேற்று நாங்கள் 10 உணவு பொதிகள் வாங்கினாங்க. அப்போ அதில் 5 தான் நாங்கள் ஆட்டோவில் ஏற்றினாங்க. அப்போ மிச்சம் நான் வெயிட் நான் இப்போ இதை பாருங்கள். இதை கட்டாயமாக காட்டணும். எவ்வளோ இருக்கு பாருங்கள். மற்ற நாட்கள் இதெல்லாம் பார்த்தா சுமார் ஒரு சின்ன ஒரு ஓடமாய் தான் தெரியும். இது ஃபுல்லாக இப்போ தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இப்போ சொல்லப்போனால் இப்போ குடியிருப்பில் இருந்து சேர்கிற தண்ணி தான். இப்போ குடியிருப்பு பகுதியில் இருக்கிற வெள்ளம் வராதுக்கான காரணம் வந்து இதுதான். பாத்துக்கு போய் சேர்றதால தண்ணி குடியிருப்புல நிற்காது. அடுத்தது சரி ஓகே, எவ்வளவும் தண்ணியா இருக்கு. இப்போ அடுத்தது நான் அங்க மயிலம்பாவளி அந்த பகுதியை போய் காட்டுறேன். சரி ஓகேங்க, இதுதான் மயிலம்பாவளி ரோடு தான் அது. இப்படி காட்டு உள்ளுக்குள்ள நாங்கள் ரோட்ல இருந்தே காட்டுறோம். ஏன்னா எங்களது ஒரு சின்ன வாகனம் தானே. இதை காட்டு சின்ன வாகனம்ன்றதால உள் ரோடுக்குள்ளெல்லாம் போயிட்டு காட்ட முடியாது. ஏன்னா உள் ரோடுக்குள்ளே போனாலும் மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறியதால எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ மயிலம்பாடி ஸ்கூலில் நாங்கள் நின்று கதைச்சினாங்க. ஆனால் வீடியோ எடுக்கல. நின்று கதைச்சினாங்க. அதில் 100 பேர் மட்டும் போயிருக்கிறாங்களாம். இப்போ வீடுகளில் வெள்ளம் வந்தாக்கள் இதை கட்டு அது கிடையாது. கீழே காட்டு, பைக் கிட்ட இதை காட்டு. இதுகிட்ட கடன் தண்ணி அங்கே அப்படி இல்லை, என்ன வெள்ளத்தை காட்டுறதுக்கு தான், தண்ணியை காட்டுறதுக்கு தான். அப்படியா? போமா. சரி ஓகேங்க. இப்போ தெரிகிறது தான். இப்போ இந்த பாதையால் மேலே மட்டக்களப்பு டவுனுக்கு போகணும். இப்போ பக்கத்தில் ஆறு இருக்கு. இப்போ இவங்களெல்லாம் மீனவர்கள் சொல்லலாம். இப்போ போவோம். வேணே இப்போ ஐயாட்ட கேட்டோம் ஒரு ரவுண்டு. சரியா? அதில் முன்னுக்கு ஒரு ஆள் இருக்கீங்க, அதில் ஒரு ஆள் இருக்கு. அப்படியா? நான் இங்கே இருக்கிறேன், நீங்க இருக்கேன். எப்படி திருப்ப போறீங்க? அப்படி நீரே போகிறா. சரி, அதில் இருந்தீங்க. சரி முன்னுக்கு அங்கே போய் விலங்குல அவ்வளோ தண்ணியில் விளையாடுறாங்க. சரி ஓகே. பாத்தீங்களா, ரோட்டுல வந்து தண்ணியால போற நிலைமை. என்னய்யா அப்படியே பின்னுக்கு வாகனம் அப்படியே இங்கே போக முடியாது. இன்னைக்கு சத்திரகுணா மட்டும் எவ்வளவு ஆழம் இருக்கும் இது? இப்ப என்ன தாக்காது தானே? அப்படிலாம் இல்லை. தாக்காது.
சைட்டுக்கு இறங்கினா தாக்குன்னு அது தெரியும் தானே, அவங்க பக்கத்துல ஆறு இருக்கு. இப்ப நாங்க ஐயா இப்ப நாங்க வந்து இப்ப பாக்குறோம் ஐயா, நாங்க உதவி செய்யறாக்கள் தெரியும், ஏதாச்சும் மீடியா பார்த்துருக்கீங்களா? இப்ப நாங்க ஏன் இப்ப வாரம்னு சொன்னா இப்ப நேரடியா நாங்க பார்த்துட்டு உதவி செய்ய போறோம். இப்ப இவங்கெல்லாம் இப்ப இங்க இருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்படியா, பார்த்துருக்கீங்களா? ஆ, எதுல பார்த்துருக்கீங்க? ஃபேஸ்புக்லையா? அந்த இப்ப இவங்கெல்லாம் இப்ப இங்க இருக்க மாட்டாங்கண்ணே, இந்த வீட்டை காட்டுங்க ஃபுல்லா தண்ணி தான், ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸ்கூல் வீட்டுல இருக்காங்களா? ஆ, வீட்டுக்குள்ள தண்ணி ஏறிது. அப்போ இதுல விளக்கம் ஐயா. இப்ப ஆ, கோயிலால சமைச்சா? கோயில்ல சமைச்சா? ஆ, இப்ப இதுல விளக்கம் என்னன்னு சொன்னாயா, இப்ப ஆத்திர தண்ணி மட்டும் கூடுறதால அப்படி ரோட்டை கடந்து ஊருக்குள்ள போகுது. மத்தபடி இப்ப மழை இல்லை, இன்றைக்கு மழை இல்லை. உன்னிச்சு. அதான் நான் அந்த விளக்கத்தை தான் நான் சொன்னது. இப்ப உன்னிச்சி ஆகட்டும், உருகாம குளமாகட்டும், எல்லா வான்கதவுகளும் திறந்ததால இப்ப இங்க ஆத்திரம் மட்டும் கூடுறதால இங்கால தண்ணி வருது ஊருக்குள்ள, அதான் விளக்கம். மற்றபடி நேற்று மழை, முந்தநாத்து மழை, இன்றைக்கு மழை இல்லை. இப்ப நாங்க நேற்றும் உதவிகள் செய்த நாங்க தான். அதான் நேற்று ஃபுல்லா மழை, அதுக்கு முதல்ல மழை பெய்யுது. இங்க பாருங்க, கேட்டு அரவாசி மட்டத்துக்கு இருக்கு தண்ணி. ஓமையா, அதான் நாங்க சொன்னாங்க 23ஆம் தேதி எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. அது ஓகே, அது சக்சஸா பாருங்களேன், கடவுள் ஒரு அருள் தான்னு சொல்லலாம். இப்ப நினைச்சு பார்க்கவே இல்லாம இருக்கு. பெரம்படி தீவு, சாராவளி, கிண்ணி அடி எல்லாம் ஃபுல் க்ளோஸ் ஆகிருக்கும், தாண்டிருக்கும். இப்ப நாங்க உண்மையிலேயே என்ன சொல்ற, அந்த அண்ணனுக்கு புண்ணியம் என்று சொல்லலாம். அந்த 3 ஊர்களும் இந்த டைம்ல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க முன்கூட்டியே நாங்க நிவாரண பொருட்களை நாங்க வழங்கிட்டோம். இப்ப சொல்ல போனா 10 கிலோ அரிசி, ஏற்கனவே நான் சொன்ன விடயம் தானே அது. அப்ப கூலி வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் தொழிலுக்கு போக முடியாது. நேற்று நாங்க அங்க தாண்டியடி சைட்ல அந்த மீனவர்களை சந்திச்ச நாங்க, என்னய்யா இந்த டைம்ல மீன்பிடி எல்லாம் நடக்காது, தொழில் செய்யல. இப்ப அன்றாடம் கூலி வேலை செய்யுது, அதாவது மீன்பிடி தொழில் செய்து குடும்பத்தை பார்த்து கொள்றவங்க எல்லாம் சிரமப்படுவாங்க. ஆத்துக்கு போகலாதான், பாதுகாப்பு இல்லை. மைக்கொண்டு கொடுக்குமா? நீதான் ஏன் கேட்கும் நினைக்கிறீங்க, சவுண்ட் கேட்கும். அதான் பாதுகாப்பு இல்லை. இங்க பாருங்க, அப்படி வீடெல்லாம் பாரு. இவங்கெல்லாம் கட்டாம இங்க இருக்கீங்களா? அடுத்ததையா பாதுகாப்பும் இல்லை தானே. இப்ப முதலெல்லாம் அப்படி ஏறுமா முதல்ல ஏறும் தானே. பாருங்க, இப்ப அந்த விளக்கத்தை பாருங்க. இப்ப ஐயா சொன்னாரு பாருங்க வடிவா, இப்ப தண்ணி கூடுறதால ஆத்துல இப்ப முதல்ல என்ன செய்யும், ஊருக்குலாம் வர பார்க்கும். சில நியூஸுகளும் வருமே, போடுவாங்க ஊருக்குள்ள முதல்ல வந்து தண்டெல்லாம் போடுவாங்க. என்ன தண்ணிடா பாரு கடவுளே. ஆனா ஐயா போன வருஷம் எப்படி தண்ணி ஐயா இல்லன்னு அதான் நானும் சொன்னேன். உண்மையிலேயே ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல அப்படித்தான் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த வருடம் சரியான தண்ணி, போன வருடமெல்லாம் இதால போகலாம், பாதிக்கல, கடும் பாதிப்பு. இதான் இந்த பாருங்க, இதான் ஆத்தங்க. ஆட்டம் காட்டுது. ஓகே, இன்னொன்னு சொல்லணும்டா, இப்ப நான் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறேன். இப்ப நிறைய பேர் பார்த்து யோசிப்பீங்க, பாதுகாப்பா இருங்க தம்பி என்று. இப்ப தர்மம் தலை காக்கும்னா சொல்லலாம். உண்மையிலே எங்களுக்கு எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையில நாங்க களத்துல இறங்கி வேலைகள் செய்ய போறோம். அதானே, ஏன்னா தர்மம் தலை காக்கும் ஐயா. ஒரு வருட காலங்களா நாங்க எவ்வளவு பேருக்கு நல்லதுகள் செய்திருக்கிறோம். இப்ப ஒரு வீடா போய் காட்ட முடியாது தானே, அதனாலதான் இப்ப ஒரு வீடா போய் காட்ட முடியாது. அதனால நாங்க பொதுவா காட்டுறோம். இது பிரதான வீதி, எவ்வளவு ஒரு கடல் மாதிரியா, ஆறு மாதிரியே இருக்கு. அப்பண்டா ஊருக்குள்ள எவ்வளவு பாதிப்பா இருக்குமென்று விளங்கணும்.
அப்படி ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதானே இப்ப நம்ம அங்கே போறெல்லாம் பாதுகாப்பா காத்தடிக்குது இல்லவா, பேக் அப்படியே போட்டுக்கொண்டு இருந்தா சரி. ஓகே, கடவுள் அருள் எங்களுக்கு இருக்கும். மற்றபடி எல்லாம் கடவுள நம்பிக்கையெல்லாம் தர்மம் தலை காக்கும். ஏண்டா காத்தடிக்குது, எப்படியும் ஒரு பயம் கொண்டு வரும் தானே. ஆனா இப்ப இது சொல்லுங்க ஐயா, இப்போ இதுக்குள்ள நான் விழுந்தேன்டா என்ன தாட்டுருமா? என்ன காரணம் சொன்னா, ஒரு வீதி அமைக்கும் போது ஆற்று மட்டத்தில் மிக உயரமான இடத்துக்கு அமைச்சு கொடுவாங்க. நம்ம பிரதான வீதினா 15. ஓ அதான் பிரதான வீதி இது. இதை கடந்தா நம்ம மட்டக்களப்பு போகணும். ரிங்கோ பிரதான வீதி. இதுவே நம்ம இந்த ரூட் இதை தள்ளினா அவங்களுக்கு வேணும், அதையும் விட்டு காட்டுறாரு. கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துல தண்ணி இருக்கு இதுல. அப்ப என்ன தாட்டுரும்? என்ன தாட்டுரும் பாருங்க. மட்டக்களப்பு பிரதான வீதி, அதாவது திருகோணமலை பிரதான வீதி. அந்த பிரதான வீதியில 8 அடிக்கு தண்ணி நிக்கிறேன்னா பாருங்க, எப்படியான ஒரு வெள்ளம் மாறிங்க. ஒரு வரலாற்றுல என்ன இப்ப 5 வருடத்துல இல்லாத ஒரு வெள்ளம் என்று சொல்லலாம். கூடிக்கொண்டா இருக்கு. அதான் அந்த விளக்கு. அந்த இப்ப இந்த இடத்துல மழை பெய்யலாட்டியும் இப்ப அங்கால இப்ப உன்னிச்ச குளத்துல தண்ணி மட்டும் கூட இங்களையும் கட்டாயமா வெள்ளம் வந்து வரும். ஏன்னா வான்கதவு திறந்திருக்குதானே. இப்ப இங்க மட்டும் மழை பெய்தா இங்க வெள்ளம் வரும் மட்டும் இல்லை. இப்ப அங்காலெல்லாம் நிறைய ஊர்கள் இருக்குதானே. நேற்று நாங்க தாண்டியடி சைடுக்கு போனாங்க, வரவே இல்லை. இப்ப தாண்டியடி மக்கள் இப்ப சொல்ல போனாங்க மண்முனை பிரதேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் இப்ப இங்களெல்லாம் வர முடியாது. இப்ப நாங்க கூட இந்த டவுனுக்கு நினைச்சா போக முடியாது, வளைஞ்சிதான் போகணும். வளைஞ்சு போகலாம்னு சொல்றாங்க. அது எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இடையிலையும் வாகனங்கள் பழுதாயிட்டு தெரியல. இப்ப வெள்ளம் இதுல நீடிப்பு எப்படி இருக்குன்னு தெரியானையா. இப்பதான் ஆரம்பம் என்ற மாதிரியே இருக்கு. 3 நாட்களுக்கு. கூடிய மட்டம். சரி, ஓகே. ஏதோ அலௌன்ஸ் பண்றாங்க நான் நினைக்கிறேன். இப்ப சாப்பாடு கொடுக்குறாங்களா? சமைக்க முடியாமல் சமைக்க முடியும் மக்களை உணவுகள் இப்ப கோயில்ல சமைச்சு கொடுக்குறாங்க. ஓகே, அது நல்ல விடயம் தானே. அதான் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாகவும் உதவிகள் வழங்கப்படும். அதற்கு இப்ப நிறைய பேர் உதவிகள் தேவைப்படுது எங்களுக்கும். இப்ப நாங்களும் செய்ய முடியாத நாங்க தெரியப்படுத்துறது, களத்துக்கு நாங்க தெரியப்படுத்துவோம். இப்படியான நிலைமையில தான் இப்ப மக்கள் இருக்கிறாங்க என்று தெரியப்படுத்துவோம். அதன் மூலமா உதவி கிடைச்சா அதை கொண்டு நாங்க நல்ல முறையில கொண்டு சேர்ப்போம். இப்போ நேற்று கூட நாங்கள் 10 குடும்பத்துக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுப்போம் என்று பிளான் பண்ணினது. அதில் 5 பேருக்கு நாங்கள் வெற்றிகரமாக கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் 5 பொருட்கள் இருக்கு, 5 குடும்பத்துக்கான உணவுப் பொதிகள் இருக்குன்னு சொல்லலாம். அதை யாரு கொடுக்கறது, எப்படி கொடுக்குறன்ற ஒரு நிலைமை இப்போ எங்களுக்கும் தெரியாது. உதவியாக இருந்தாலும் இப்போ நாங்கள் என்னையா செய்யறோம் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் பிரச்சனைப்படக்கூடாது. என்ன மனிதநேயம் மனிதாபிமானம்ன்றதுதான் முக்கியம் இந்த டைம்ல. அப்படி தர்மம் தலை காக்கும்ன்றது தர்மம் சீதாரிக்கணும். ஆகையால நீங்க உங்களோட யூடியூப் சேனலுக்கு உங்களோட நல்லெண்ணங்களுக்கு வாழ்த்துக்கள். இல்ல இது ஒரு பாக்குறாக்கள் பெரிய உதவி திட்டங்களா உங்களுக்கு நண்பன் தருவாங்களா இருந்தா நீங்க 5-10 ஆகி இன்னும் பலருக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமில்ல அவங்களுக்கு. ஆமா, இப்ப பாருங்க, இப்ப வெள்ளத்துல சாப்பிடுறது கூட கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க தானே. கஷ்டப்படுறாங்க. இப்ப விறகுல சமைக்கிறார்கள் எல்லாம் இப்ப எப்படின்னு தெரியல. அடுத்தது இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி நிலைமையில இப்ப கேஸ் பாரு பாவிக்கிறாங்க. உங்களோட வீட்டு நிலைமையை சொல்லுங்களேன். வீட்டு நிலைமையில நீங்க எங்க வீட்டை வந்து பாருங்க. எப்படி தண்ணி இருக்கு. எத்தனை பிள்ளைகள் ஐயாக்கு? 2 பிள்ளைகள். படிக்கிறாங்களா? நான் ஒரு மீனவன். மீனவன். நான் ஒரு மீனவன். இந்த நாள் இந்த இதோட 3ஆவது தடவை போயிட்டு ஏதாவது மீன் படம் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு போய் மெனக்கடுறேன். எதுவுமே கிடைக்கல.
உண்மையிலேயே உங்களுக்கு கட்டாயமா பாராட்டணுமே. இப்ப நாங்க வந்து வீடியோ எடுக்கிறப்ப போகலாம்னு கேட்டு நாங்க நீங்க சொன்னீங்க போக முடியாதுன்ட்டு. அவ வந்து ஏறுங்க, இப்ப நாங்க வீடியோ எடுக்க போறோம்னு சொல்ல வந்து ஏறுங்க நான் காட்டுறேன்னு நீங்க முன் வந்தீங்க. நம்மளால 4 பேருக்கு நல்லது கிடைக்குன்னு சொன்னா கட்டாயம் நம்ம அந்த உதவி செய்யணும். நீங்க உங்களோட சுயநலத்துக்கு செய்யலாம். ஆமா, அதான் கிடைக்கிற உதவியை நீங்க மக்களுக்கு இப்ப பகிர்ந்து கொடுக்குறீங்க. பகிர்ந்து கொடுக்குறோம் நாங்க. செய்யணும். இப்ப என்னட்டு சொன்னாயா அதை எப்படி செய்யறன்ற ஒரு குழப்பத்துல நான் இருக்கிறேன். விளங்குது தானே ஐயா? இவ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இப்படி வெள்ளம் வரும் கூட நினைச்சு கூட பார்க்கல. இப்ப போன வருடம் எல்லாம் வெள்ளம் இதால தண்ணி ஏறினாலும் பைக் போகலாம். 7 அடி போஸ்ட் கட்டு. அதுல ஒரு 2 இன்ச் அந்த அந்த போஸ்ட் விடாபடி அந்த அடி அவங்களுக்கு. அது அவ்வளவு வேலையை போட்டுக்கிற போஸ்ட் 7 அடி போஸ்ட். இப்ப ஆத்துல தோணியை விட்டாலும் கட்டாயமா கவுண்டரும். காத்து தானே பெரிய பெரிய தண்ணி மட்டும் கூட கூட ஒரு தோணி இறங்கல. அவ படிக்கிறார்கள். எத்தனை வயது உங்களுக்கு? எத்தனை வயது படிக்கிறார்கள்? பொடியன் ஒரு ஆள். 2வது பொடியன் ஒரு ஆள். பெண் பிள்ளைகள் இல்லையா? இப்ப எத்தனை வருட காலங்களா அப்ப ஆத்து தொழில்? 8 வருடங்களா? சரி, இதுல விழுந்தனா இப்ப என்ன தாட்டுறோம் பாருங்க. இந்த அறைக்கு போஸ் கட்டி கட்டி பாருங்க. இப்ப நம்ம வரும்போது உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம அங்க வரும்போது நம்ம தோணி எடுக்கும்போது தோணி கீழே தரையில தட்டினது இங்க இப்ப பாருங்க நம்ம தோணி எவ்வளவு மட்டது இந்த நீர் மட்டத்தை பாருங்க நீங்க. அப்படி போகுது. அதான் ஐயா, இதுல போஸ் கட்டுற நிலைமையை பார்த்தாலே விளங்கும். போஸ்ற உங்களுக்கு சாதாரணமா ஒரு வேலைக்கு போடுற போஸ்ட் கட்டை ஒரு 7 அடிலாம் போடணும். ஆமா ஆமா. இப்ப பாருங்க அந்த போஸ்ட் கட்டைக்கு இருக்கிற இடைவெளி எவ்வளவு தூரத்துல இருக்கணும். இது நாங்க ஆத்துக்குள்ள வந்து வீடு எடுக்கல, அதை நிறைய பேர் விளங்கணும். இது பிரதான வீதியில பிரதான வீதியில நாங்க போய் கொண்டிருக்கிறோம் ஹோட்டல்ல. அப்படி பின்பக்கத்தையும் காட்டு வந்தா பின்பக்கத்தையும் காட்டு. அப்படி நீ காட்டு. அப்படி கொழும்பு பிரதான வீதி தான் இது. விலங்கு தான் உங்களுக்கு பாருங்க. அந்த இங்க அப்படியே கிறுக்கு அவர் தட்டி விட்டா சரி. போஸ்ட் கட்டைக்குரிய எவ்வளவு தண்ணி இதுல என்ன சொல்றது தம்பி, குளிர்னாலதான் அந்த கொழி பிடிச்சுன்னு சொன்னா கையை விட பாப்பானி. அதனால இப்ப இப்படியே நேரா வச்சிருந்தீண்டா போன் போயிட்டுண்டா கட்டாயமா கீழாம் போகும். போன் அப்படி அடிச்சுட்டு போகாது. விழுந்த இடத்துல நம்மளோட மைக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. அதான் என்ன அப்ப அங்கால போக வேண்டிய அவசியம் வருமா? அதையும் காட்டி விடுவோம். என்ன இதே லெவல்ல இருக்கு தண்ணி. என்ன கடிக்கிற மாதிரி காட்டுறல. டெட் பாடி எல்லாம் காட்டக்கூடாது. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போ அதை நம்ம காட்டினோம்டா அதான் சொல்றேன். என்னன்னு சொன்னா நீங்க சொல்ற விடையும் சரி. என்ன பிரச்சனை, இந்த உயிரினங்களை வந்து தயவு செய்து கட்டி வைக்காது. அதான் அதுகளை குற்றமா இருந்தா நம்ம போய் கரை ஏறுற மாதிரி அதுவும் ஒரு பக்கத்தை கரை ஏறு. அதுதான் கருத்த பாலத்துல யானைகள் தத்தளிச்சமாய வீடியோலாம் பார்த்தேன். அது பாருங்க, யானைகள் பாருங்க காட்டுல வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் எவ்வளவு சிரமத்துக்குள்ளாகும். ஓமையா, நாளைக்கு ஒரு பாரிய அழிவு ஒன்று நடந்திருக்கும் காடுல. எவ்வளவு அந்த உயிரினங்கள் இப்ப குட்டிகளாக நடந்துதா? வந்து நீங்க கேள்விப்படலையா? என்னையா இயந்திரத்துல போன மாதிரி 16 வயசு 12 வயசு படியனு ஸ்கூல் படியனால ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. தண்ணி கூடினது பிறகு கொண்டு கரை ஏற்றுவோம். எத்தனை பேர் இயந்திரத்துல போன 5 பேர் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. ஐயோ, மீடியா நாக்களுக்கு இன்னும் கிடைக்கப்படுது. அந்த மைக்கு மறையா? அந்த மைக்கு வந்து ஒரு சிங்கள ஏரியாவுலையும் ஒரு தாயும் தகப்பனும் மகனும் இறந்திருக்காங்க. அப்படி என்னையா? அதான் சொல்லப்போனா இப்ப நான் வந்து மனிதர்களை மட்டும் பார்க்கலையா? இப்ப இத பாருங்க, இதுதான் நம்மளுக்குரிய நம்மட இந்த பிரதான விதிக்குரிய எல்லக்கள். இந்த எல்லக்கள் எங்க இருக்கு பாருங்க. அந்த சரிதானே? அதான் மழையும் பெய்யுது. இப்ப என்ன சொல்லணும்டா, இப்ப சொல்ல போனா இப்ப காடுகள்ற வாழ்ற அந்த உயிரினங்கள் எல்லாம் இப்ப மின்கம்பத்துல அமைக்கப்பட்ட லைட்டுக்குரிய சுவிட்ச் எல்லாம் பாருங்க எவ்வளவு தூரத்துல இருக்குது. விளங்குது.
மழை உறக்குது என்ன இந்த மாதிரிக்கு பிரச்சனை இல்லை பஞ்சாயத்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருந்தேன் சரி இப்போ அனைவன் மங்களா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி படுது தானே கேமராவில் ஓகே அசையுமே இல்லை நீ கீழே வச்சு திசி கீழே வச்சு அதை கொஞ்சம் துடைச்ச முடியுமா சரி ஓகே இந்த அண்ணன் தான் எங்களை கூட்டி கொண்டு காட்டின அண்ணன் இப்போ இதில் என்ன குறிப்பிடணுமெண்டா இப்போ இந்த இந்த பிரதேசத்தில் அதாவது என்ன தன்னம்மனை பிரதேச மீனவர்கள் மொத்தம் எத்தனை பேர் 35 பேர் சரியா இப்போ 35 பேரும் இப்போ இந்த தொழில் தான் சரிதான் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு தரவை நீங்கள் சொல்கிறீங்க 35 பேருண்டு இப்போ நாங்கள் இப்போ தெரியப்படுத்துறது தானே இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் மூலமாக இப்போ தெரியப்படுத்துறது இப்போ நீங்களாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இப்போ கூலி வேலை அதாவது மீன் பிடினா தெரியும் தானே இப்போ அண்டைக்கு வேலை செய்ய தொழில் செய்யுது ஐயோ மீன் வருதானா இல்லை என்ன அப்போ அதனால இப்போ நான் ஒரு உங்களுக்கு தாரேன் சரியா ஏனென்றால் இப்போ நீங்கள் கேட்கும் போது உடனே வந்து காட்டினீங்க அது ஒரு பெரிய ஒரு மனசு நல்ல விஷயம் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு அந்த உதவி செய்யணும் அதான் இப்போ நீங்கள் சொல்றீங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கண்டு இப்போ நீங்கள் எங்களை காட்டினதுக்காக நான் தாரேன் அடுத்தது நான் தெரியப்படுத்துவேன் சரியா இப்போ 35 மீனவர்களுக்கும் இப்போ தொழில் இல்லாமல் தொழில் 2 நாட்களா 6 மாதத்துக்கு போல உங்களை நான் கூட்டி போனானே அப்படி அந்த கடல் ஆத்துக்குரிய சீற்றம் இருக்கின்றதை பார்த்தேன் அது சரிதானே இப்போ இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க சரிதான் இப்போ நீங்க வந்ததுக்காக இப்போ ஐயா சொல்லியிருக்கிறாரு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாமன்று இப்போ நான் தெரியப்படுத்துறேன் அதன் மூலமா இந்த 35 மீனவர்களுக்கும் தேவையான உதவிகள் கிடைச்சா நான் கொண்டு வந்து தருவேன் சரியா இப்போ உங்களை எப்படி நாங்கள் தொடர்பு கொள்றேன் இந்த ஃபோன் நம்பர் எடுங்க சரி நாங்கள் ஃபோன் நம்பரை நாங்கள் வாங்கி வைப்போம் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்றேன் ஓகேங்க இப்போ நார்மலாக இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்துல இப்படி வெள்ளம் இருக்குது இந்த பிரதான வீதியை காட்டினாலே நோமலா விளங்கி இருக்கும் எப்படி வெள்ளம் இந்த முறை இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு எப்படி வெள்ளம் வந்திருக்குன்னு தெரியும் இது இங்க ஆரம்பிச்ச தண்ணாமலை நீங்க நிக்கிறீங்கய்யா பிள்ளையாரடி மட்டும் பிள்ளையாரடி மட்டும் சொல்ல போனா ஒரு 5 கிலோமீட்டர் வருமா 5 கிலோமீட்டர் கிட்ட வெள்ளமா தான் இருக்கு அதை என்ன சொல்லணும்டா இப்ப இதான் ஆரம்பம் என்ற மாதிரி இப்ப ஐயா சொன்னாரு காலையில எப்படி தண்ணி இல்லையா அதுக்கு பிறகு கூடின தண்ணி தான் இப்ப தண்ணி மட்டும் சாத்தியமே இருக்கு ஏன்னா சரி ஓகே இப்போ உதவிகள் தேவைப்படுது இப்போ மட்டக்களப்பு மக்களுக்கு இந்த வீடியோ தொடர்ச்சி பார்த்தவங்களுக்கு நன்றி அதாவது என்ன இதுல நார்மலா குறிப்பிடணும்டா இப்போ நாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இது காட்ட முடியாது ஏன்னா அவங்க கூட பாதிக்கப்பட்டு வேற இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படித்தானே பெருக்கெடுத்து அப்புறம் கிராமம் பாதிக்கப்பட்டு அதனால நார்மலா நாங்க ஒரு பிரதான இடத்தை காட்டினாங்கன்னா விலங்கு தானே இப்போ உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்